Hey there, இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். எப்படி ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் போடலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணணுன்னு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் print text. இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஸோ ஐ கெட் ஹலோ வேர்ல்டு. இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் இது வந்து சிம்பிள் பிரிண்டிங் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தட் வந்து கேபிட்டலைஸ். இந்த கேபிட்டலைஸ் எதுக்கு பண்ணுவோம்னா, இந்த வேர்டில் வந்து எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது. இதில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை மட்டும் நான் கேபிட்டலைஸ் பண்ணணும். அதாவது அப்பர் கேஸ் லெட்டருக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து print text txt dot capitalize யூஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணேன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறதுல இந்த ஹச் மட்டும் நம்ம கேபிட்டலாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அது ஏன்னா நம்ம இந்த கேபிட்டலைஸுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறனால. இந்த பேரான்தசிஸ்குள்ள நம்ம எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணாதனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது ஹச் மட்டும் நமக்கு வந்து கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல் பார்த்த மாதிரி நம்ம எப்படி வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லென்த் ஆஃப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அதாவது லென் ஆஃப். அப்போ print லென் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளோட லென் எனக்கு தெரியும். இப்போ இதை ரன் பண்ணேன்னு நான் பார்ப்போம். 11 அதாவது HELLO அது 5, வேர்ல்டுங்கிறது 5, டோட்டலாக 10 தான் இருக்குது. ஆனால் ஏன் 11 வருதுன்னு கேட்கலாம். நடுவில் இருக்க ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டராக தான் ஸ்ட்ரிங்கில் கால்குலேட் ஆகும். ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலுமே அது வந்து ஒரு கேரக்டராக தான் அசைன் ஆகும். அதனால் வந்து இந்த ஹலோ வேர்ல்டுக்குள்ளே இருக்க ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டராக கால்குலேட் ஆகி நமக்கு 11 ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்ட் ஆட்ரிபியூட். அந்த கவுண்ட் ஆட்ரிபியூட் இருக்குன்னா இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லென் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு வந்து எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து கவுண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டெக்ஸ்ட் 2ன்னு வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளில் ஐ லவ் டு கோட் இஸ் மை லைஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது இப்படி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்பேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் கோடுங்கிறது வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கோடுங்கிறது 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து கவுண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கவுண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னா print txt2 dot count code. இந்த கோடுங்கிறத வந்து நான் கவுண்ட் பண்ண சொல்றேன். அதாவது கோடுங்கிறது இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு, அதாவது டெக்ஸ்ட் 2ங்கிற ஸ்ட்ரிங்ல கோடுங்கிற டேர்ம் வந்து எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குங்கிறத நான் வந்து கேட்குறேன். இப்போ இதை ரன் பண்ண என்னன்னு பார்ப்போம். 2 டைம்ஸ் நமக்கு அதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ல வந்து 2 டைம்ஸ் கோடுங்கிறது இருக்கு. அதனால நமக்கு வந்து 2ன்னு ஆன்சர் வந்துருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். இந்த ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை இந்த வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை இந்த வேர்டில் தான் எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த txt2ங்கிறது வந்து ஐங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது, லைஃப்ங்கிறதுல எண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எண்ட்ஸ் வித் யூஸ் பண்ணி பார்ப்போம். print txt2 dot ends with life. இதை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணால் எனக்கு ட்ரூன்னு வருது. அது ஏன் ட்ரூன்னு வருதுன்னா, இந்த டெக்ஸ்ட் 2ல இருக்க ஸ்ட்ரிங் வந்து லைஃப்ங்கிற வேர்டில் தான் எண்ட் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து ட்ரூன்னு வருது. இப்போ ஒருவேளை நான் வேற வேர்ட் சூஸ் பண்ணேன்னா, இப்போ அதில் மைன் இருக்கு, அந்த மைங்கிற வேர்ட் சூஸ் பண்ணேன்னா பண்ணி ரன் பண்ணால் எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா அதோட எண்டிங் காம்பனண்ட் வந்து லைஃப் தான், மைங்கிறது கிடையாது. அதனால லைஃப்ங்கிறதுல வந்து அதான் மட்டும்தான் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். எப்பயுமே வந்து இந்த எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் மட்டும் பூலியன்ஸ்ல தான் பிரிண்ட் ஆகும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ நம்ம கவுண்ட்டும் லென்னும் வந்து நமக்கு வந்து இன்டீஜர்ஸ்ல வேல்யூ வந்துச்சு. ஆனால் இந்த
ends with and starts with மட்டும் பூலியன்ஸ்லேயே வரும். அதாவது இது இதில் தான் எண்ட் ஆகுதா இல்லை இதில் தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் ends with. அதனால இதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டுல ஏதாச்சும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பிரிண்ட் txt2 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ. இப்போ நான் லோவர் கேஸ் ஐ யூஸ் பண்ணிருக்கேன் கவனிங்க. இப்போ இந்த லோவர் கேஸ் ஐ யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ்னு வருது. ஆனால் ஐல தானே ஸ்டார்ட் ஆகுது, ஏன் ஃபால்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா அப்பர் கேஸுக்கும் லோவர் கேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்மால் ஐல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது கிடையாது, அதனால தான் நமக்கு ஃபால்ஸ்னு வந்து இருக்கு. ஒருவேளை இப்போ நான் இதை வந்து கேபிட்டல் ஐக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து கேபிட்டல் ஐல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நமக்கு ட்ரூன் தான் வரும். ஒரு ஸ்மால் ஐ போட்டோம்னா நமக்கு ஃபால்ஸ்னு வரும். இப்போ வேறு ஏதாச்சும் வேல்யூ போட்டாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும், ஏன்னா இதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஐ தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆட்ரிபியூட் பேர் வந்து இஸ் ஆல்ஃபா. இது இஸ் ஆல்ஃபான்னு என்னது? இஸ் ஆல்ஃபானா இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபபெட்டா அப்படின்னு கேட்குறது. அதாவது அந்த ஒரு இதில் வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடலாம், நம்பர்ஸ் போடலாம், ஆல்ஃபபெட்ஸ் போடலாம், என்ன வேணால் போடலாம். ஆனால் அது வந்து ஆல்ஃபபெட்டா நியூமெரிக்கா இல்லை என்னன்னு கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இஸ் ஆல்ஃபாங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு நியூ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். txt3 equals hello. இப்போ நான் இப்போ txt1 txtங்கிறது இந்த டெக்ஸ்ட்டுங்கிறதையும் text3 எடுத்துக்கிறேன். print txt dot is alpha போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் print txt3 dot is alpha. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு txt1க்கு வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு, ஆனால் txt2க்கு நான் ட்ரூன்னு வந்திருக்கு. இது என்ன காரணம்னா இந்த txt-லையும் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டராக தான் கால்குலேட் ஆகும்னு சொன்னேன். அதனால இந்த ஸ்பேஸுங்கிறது ஆல்ஃபபெட்டா இல்லாதனால அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதனால வந்து அது வந்து ஆல்ஃபபெட் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் இந்த கேஸில் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால நமக்கு வந்து இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது எஸ் ஆல்ஃபபெட்ஸ் தான் எஸ் ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுவே ஆல்ஃபபெட்ஸ் தான் செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இஸ் ஆல்ஃபான்னு ஒரு இது இருக்குது. இதுவே வந்து நமக்கு வந்து அது நியூமெரிக்கா இல்லை நம்பரான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இதுன்னா இஸ் நியூமெரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த இஸ் நியூமெரிக் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக ஒரு இது போட்டுக்கோம். txt4 equals 87. print is numeric. is numeric கொடுத்து நான் ரன் பண்ணுறேன், ட்ரூன்னு வருது. ஏன்னா அதுக்கு இந்த txt4ல நான் சேவ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நியூமெரிக் வேல்யூ. இப்போ இந்த நியூமெரிக் வேல்யூ கூட நான் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ ஆட் பண்ணுறேன், ஃபால்ஸ். இப்போ ஏன் ஃபால்ஸ் வந்திருக்குன்னா இப்போ இது வந்து ஃபுல்லு கம்ப்ளீட்லி நியூமெரிக் கிடையாது, ஏன்னா இதில் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ இருக்குது. அதனால இது வந்து நியூமெரிக்காக கால்குலேட் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து ஆன்சர் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஏவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அகைன் நமக்கு ட்ரூன் தான் வரும். இதே மாதிரி இன்னும் ரெண்டு இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தோம், நியூமெரிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸா இல்லை லோவர் கேஸான்னு பார்க்கறதுக்கும் இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுதான் வந்து இஸ் அப்பர் ஆர் இஸ் லோவர். அந்த இஸ் அப்பர் இஸ் லோவர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ்லாம் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து text3 எடுத்துக்கிறேன். இந்த text3 வந்து print text3 dot is lower. இஸ் லோவர் கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ட்ரூன்னு வருது. ஏன்னா இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, அதாவது லோவர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்குது. லோவர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்கனால நமக்கு ட்ரூன்னு வருது. இப்போ நான் இந்த text3க்கு பதிலாக நான் வந்து text2 யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சில கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, ஒரு சில ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் text2க்கு சேஞ்ச் பண்ணுறேன். text2க்கு சேஞ்ச் பண்ணி நான் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா அதில் ஃபுல்லாக எல்லாமே வந்து லோவர் கேஸில் இல்லை, அதாவது அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கனால நமக்கு வந்து ஸ்லோவங்கிற டேர்ம் வந்து ஸ்லோவங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்.
இப்போ நெக்ஸ்ட் நான் அப்பங்கிற அப்பங்கிறத யூஸ் பண்ணோன்னா புதுசாக ஒரு வேரியபிள் டெக்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன். அதில் ஹலோ ஃபுல்லாக கேப்ஸ்லேயே டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டெக்ஸ்ட் 5 இஸ் அப்பர். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஏன்னா இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து அப்பர் கேஸில் இருக்குது. இட்ஸ் அப்வியஸ். ஸோ வந்து நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அப்பர் கேஸாக லோவர் கேஸாக செக் பண்ணுறதுக்கு நம்ம இஸ் அப்பர் இஸ் லோவர்ங்கிறது யூஸ் பண்ணோம். இப்போ நான் அப்பர் கேஸில் இருக்கிறது லோவர் கேஸாகவும் லோவர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் 3ங்கிறது லோவர் கேஸில் இருக்குது, டெக்ஸ்ட் 5ங்கிறது வந்து அப்பர் கேஸில் இருக்குது. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் 3ங்கிறது வந்து நான் ஃபுல்லாக அப்பர் கேஸில் வரும், டெக்ஸ்ட் 5ங்கிறது வந்து லோவர் கேஸ்லேயும் மாற்றணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம வந்து print txt.txt3 இந்த txt3 வந்து நான் வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்றணும். அப்பர் கேஸ்க்கு மாற்றணும்னா அதுக்கு தான் வந்து அப்பர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த அப்பர்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்னா டெக்ஸ்ட் 3ல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து லோவர் கேஸ் தான். ஆனால் நான் வந்து இந்த அப்பர்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து எல்லாமே வந்து கேப்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதே வந்து நான் டெக்ஸ்ட் 5ல இருக்கிறது லோவர் கேஸ்க்கு மாற்றணும்னா லோவருங்கிற ஆட்ரிபியூட் print text 5 dot lower. இப்போ லோவர் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா இந்த டெக்ஸ்ட் 5ல கேபிட்டலில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து நமக்கு இப்போ லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 5 தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் லோவர் கேஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து லோவர் கேஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆட்ரிபியூட் வந்து ஸ்பிளிட் ஆப்ரேட்டர். அது ஸ்பிளிட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து எழுதுறதுக்கு இல்லை ஒவ்வொரு வேர்டாக தனித்தனியாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்பிளிட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். x6 equals I love programming. அதுக்கு நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், வேரியபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா print txt6 dot split. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா இப்போ வந்து நான் இந்த பேரண்டஸ்குள்ள எந்த வேல்யூமே எடுக்காதனால அது வந்து ஸ்பேஸை பொறுத்து நமக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் கேரக்டரை வச்சு நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுவேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு நான் ஒரு நியூ வேரியபிள் எடுத்துக்கிறேன். text7 equals I love program. இப்போ இதில் நான் வந்து இந்த டாட் வச்சு நான் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிக்கணும்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுறேன்னா print text7 split. இந்த டாட் வச்சு நான் இது பண்ணுறதுனால இந்த பேரண்டஸ்குள்ள இந்த டாட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணிடுறேன். இந்த டாட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணி நான் ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த டாட் இருக்க ரீஜன்ஸ் மட்டும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுது. அதாவது டாட் நடுவில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் ஆகி அந்த கேசஸ்லாம் மட்டும் செப்பரேட் பண்ணிடுது. இந்த ஐ லவ் டு ப்ரோக்ராம் நம்ம டாட் வச்சு செப்பரேட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே வந்து தனித்தனி லிஸ்ட் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்பிளிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஸ்பிளிட்டாக இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா நமக்கு ஏற்கனவே அந்த ஸ்பிளிட்டான ஒரு டேர்ம் வேணும். அதுக்கு ஸ்பிளிட்டாக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். txt8 equals text7 split. இப்போ இந்த ஸ்பிளிட்டான டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து text 8ல இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதை எதை வச்சு ஜாயின் பண்ணணும்னு சொல்லணும். அது நான் இப்போ வந்து ஐ லவ் டு ப்ரோக்ராம் இருக்குது, அதை நான் வந்து அண்டர்ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்குவோம். அப்போ அண்டர்ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணிக்குவேன். அந்த ஸ்ட்ரிங்குள்ளே நான் அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணிக்குவேன். இப்போ அண்டர்ஸ்கோர் போட்டேன். இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு நான் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாட் ஜாயின் கொடுத்துட்டேன்னா இப்போ அண்டர்ஸ்கோர் வச்சு ஜாயின் ஆகும். ஆனால் எது ஜாயின் ஆகணும், அது எது ஜாயின் ஆகணுங்கிறதுக்கு தான் நான் அந்த text8 கொடுக்குறேன்.
டெக்ஸ்ட் 8 கொடுத்து அந்த டெக்ஸ்ட் 8ங்கிறத வந்து அண்டர் ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ அண்டர் ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணுச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால எதுவும் பிரிண்ட் ஆகலை. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் இப்போ நான் பிரிண்ட் கொடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஐ லவ் டு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தேன். அதை வந்து நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் டெக்ஸ்ட் 8ல் வச்சுருந்தேன். இந்த டெக்ஸ்ட் 8ல் இருக்கிறத வந்து நான் அண்டர் ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணேன். இப்போ அண்டர் ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணனால என்னாச்சுன்னா இந்த ஐ லவ் டு ப்ரோக்ராம்ங்கிறதுக்கு வந்து இந்த டாட்டுங்கிறது ரிமூவ் ஆகி நமக்கு வந்து இப்போ அண்டர் ஸ்கோரை வச்சு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஐ லவ் டு ப்ரோக்ராம்ங்கிறது வந்து தனித்தனியாக ஒரு லிஸ்ட்டாக இருந்தது வந்து இப்போ அண்டர் ஸ்கோர் வச்சு ஜாயின் ஆகி வந்துருச்சு. இதுதான் வந்து ஜாயின் ஆட்ரிபியூட். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆட்ரிபியூட் வந்து ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப்புங்கிறது எதுக்குன்னா ஒரு இதில் இருக்க ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டர் இல்லை ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஐ லவ் டு ப்ரோக்ராமில் இருந்து நான் வந்து இந்த டாட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும். மற்ற எல்லாமே அப்படி இன்டாக்டாக வச்சுட்டு நான் அந்த டாட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நான் வந்து ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். txt9 equals Python is amazing அப்படின்னு நான் ஒரு இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பைத்தான் இஸ் அமேசிங்ல நான் லாஸ்ட்ல வந்து சில ஸ்பேசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும். இது எதுக்குன்னா ஏன்னா நம்ம இந்த கேஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்பேசஸ் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் பிரிண்ட் text9 டாட் ஸ்ட்ரிப். இப்போ ஸ்ட்ரிப்னு கொடுத்தா என்னதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பைத்தான் இஸ் அமேசிங்னு மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த நாடு இதுக்கு பின்னாடி இந்த ஸ்பேசஸ் எதுவுமே இல்லை, முன்னாடி இந்த ஸ்பேசஸும் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த பேரன்சஸ்குள்ளே எந்த வேல்யூமே போடாதனால நமக்கு இந்த ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் இந்த ஸ்பேசஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க ஸ்பேசஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் போடணும்னா, இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் போடணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதாவது ஸ்ட்ரிப்லேயே வந்து எல் ஸ்ட்ரிப் ஆர் ஸ்ட்ரிப். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத போக வைக்கிறதுக்கு வந்து நம்ம எல் ஸ்ட்ரிப், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத போக வைக்கிறதுக்கு நமக்கு ஆர் ஸ்ட்ரிப். இப்போ ஃபர்ஸ்ட் எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் txt9 டாட் எல் ஸ்ட்ரிப். இப்போ எல் ஸ்ட்ரிப் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு பின்னாடி இந்த ஸ்பேசஸ்லாம் அப்படியே இருக்கு. இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு பின்னாடி இந்த ஸ்பேசஸ்லாம் அப்படியே இருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்காது, ஆனால் இந்த கேஸில் வந்து ஸ்பேசஸ் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா இதில் வந்து நம்ம எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் போயிடுச்சு. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் அப்படியே இன்டாக்டாக இருக்கு. இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் போனோம்னா அதுக்கு ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவேன். பிரிண்ட் txt9 டாட் ஆர் ஸ்ட்ரிப். ஆர் ஸ்ட்ரிப் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பேசஸ் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பேசஸே இல்லை. ஆனால் இந்த கேஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பேசஸ் இருக்கு. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பேசஸ் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ரெண்டு சைடுமே இல்லை. இந்த ஸ்ட்ரிப்புங்கிறத யூஸ் பண்ணால் ரெண்டு சைடுமே ஸ்பேசஸ் போயிடும். எல் ஸ்ட்ரிப் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பேசஸ் மட்டும் போகும், ஆர் ஸ்ட்ரிப் கொடுத்தா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் போகும். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, நம்ம வேறு வேறு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேபிட்டலைஸ், லென்த், கவுண்ட், எண்ட்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித், இஸ் ஆல்ஃபா, இஸ் நியூமரிக், இஸ் லோவர், இஸ் அப்பர் லோவர், ஸ்பிளிட், ஸ்ட்ரிப், எல் ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.